பெயின் கில்லர் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாமா? ஹாய், ஐ அம் டாக்டர் அப்பன் பிரகாஷ், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட். எல்லா பெயின் கில்லர்ஸும் கிட்னியை பாதிக்காது. ஒரு சர்டன் ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. இது நம்ம காமனா ஓவர் த கவுண்டரே கிடைக்கும். இந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பேரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், NSAIDs ன்னு சொல்லுவோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஐபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக் இந்த மாதிரி மெடிசின்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணா கிட்னி பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த பெயின் கில்லர்ஸ் 5 விதத்துல கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். ஒன்னு, நம்ம உடம்புல ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ்ங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது நம்ம கிட்னியோட பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான கெமிக்கல். இந்த கெமிக்கலை இந்த மெடிசின்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது. இதனால கிட்னிக்கு போற பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது. அக்யூட்டா கிட்னி டேமேஜ் ஆகலாம். இதை தான் நாங்க AKI ன்னு சொல்லுவோம். ரெண்டு, இந்த மருந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு முக்கியமான உப்பு சோடியம்ங்கிற உப்பை அதிகமா ரீடைன் பண்ணும். இதனால கை கால் வீக்கம் வரும். இதனால பிளட் பிரஷரும் வரும். மூணு, இது இன்னொரு முக்கியமான உப்பு பொட்டாசியம்ங்கிற லெவல ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும். இதனால ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கூட பாதிக்கலாம். நாலு, கிட்னியில இன்டர்ஸ்டிஷியம்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அந்த பகுதியில இந்த மருந்துகள் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கலாம். இதனால அக்யூட் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ்ங்கிற முறையில கிட்னி பாதிப்பு அடையலாம். அஞ்சு, நீங்க CKD பேஷண்டா இந்த மருந்தை நீங்க தப்பி தவறி கூட எடுத்துக்கிட்டா CKD உட வீரியத்தை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். இதனால பல மடங்கு பாதிப்பு அடைவீங்க. உங்களுக்கு வலி இருக்கா? நீங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓவர் த கவுண்டர் பெயின் கில்லர்ஸ் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுத்துக்காதீங்க.